ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு அருமையான வாழைப்பூ வடையும் சேர்த்து பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூவை எப்பவும் போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நான் இங்கே ஊற வச்சிடுறேன். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம அதை ஊற வச்சிடலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்றளவு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சிடலாம். 7 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்து அந்த கடலைப்பருப்போடையே ஊற வச்சுட்டேன். இப்போ கடலைப்பருப்பு ஊறின பிறகு ஒரு 2 மணி நேரம் ஆனால் நல்லா ஊறிடும். ஊறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எப்போவும் நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி அரைச்சிப்போமோ அந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா இடித்து அப்படியே சேர்த்துட்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஒரு கையளவுக்கு உருவி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எப்பவும் வடை எப்படி செய்வோம் மசால் வடை அதே மாதிரி லைட்டாக அப்படி எடுத்து மாவை உருட்டிட்டு அப்படியே உள்ளங்கையில் வச்சு 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ வடை அழகாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.